ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் என்னதுன்னா, நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என் பையனோ பொண்ணோ படிக்க சொன்னால் படிக்க மாட்டேங்கிறாங்க. போய் பேசக்கூடாதுன்னு சொன்னால் போய் பேசாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை இன்னொருத்தங்க கிட்டே நான் கொஞ்சம் கடன் கொடுத்தேன், இப்போ பணத்தை திருப்பி கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் மாமியார் எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க. அண்ட் என் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாவில் பொண்ணுங்க கூட சேட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க பிக்சர்ஸ்லாம் அனுப்புகிறாங்க, அதை பார்க்குறாரு. நான் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. அண்ட் எங்கள் அம்மா அப்பா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. என் ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த எல்லா சுச்சுவேஷன்லேயுமே உங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. பிகாஸ் ஆஃப் விச் உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் என்னதுன்னா, உங்களால் யாரையும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி மாற்ற முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. இப்போ டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் எல்லாருக்கும் சேஃப் அப்படின்னா கூட டிராஃபிக் ரூல்ஸை எத்தனை பேர் சேஃப்டிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க? போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா ஃபைன் போடுவாங்கங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் காரில் உட்காந்து நீங்கள் சீட் பெல்ட் போட்டிங்கன்னா தான் இன்கேஸ் ஆஃப் எனி அன்னெசரி இன்சிடெண்ட் ஏர்பேக் ஓப்பன் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் என்ன பார்க்குறோன்னா பின்னால் சீட் பெல்ட்டை போட்டுட்டு உட்காந்துடுறாங்க. ஏன்னா அந்த கார் இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும், சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும் சீட் பெல்ட் போடல நான். ஸோ இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் அவர் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் நமக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்போ ஸ்லோலி என்ன ஆகுதுன்னா, நம்ம சூழ்நிலையோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போது ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற எலிமெண்ட் ரொம்ப பெரிய விஷயமாக க்ரியேட் ஆகி டிப்ரெஷன் வரைக்கும் போகுது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? உங்களை பற்றி மட்டும் நீங்கள் யோசிக்கணும். Learn to remove yourself from a situation which does not contribute to your mental peace. ஒரு விஷயம் உங்களோட மென்டல் பீஸை பாதிக்குதுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, அவங்க கேட்கலையா, அது அவங்களோட இஷ்டம், சொல்லுறதோடு நிறுத்திக்கோங்க. சொல்லி அவங்க கேட்கல நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போச்சு, அங்கே உங்களோட மென்டல் பீஸ் போச்சு. இந்த விஷயம் வீட்டில் வெளியில் எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள். அதனால தான் நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம மேலே மட்டும் இருக்கணும். நம்ம பண்ணுற விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, நம்மளோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமாங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தே இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் மேலே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிற அதே 3 விஷயம்தான். என்னதுன்னா, செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இது 3மே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க முடியும். இது ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட். இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணுங்கள். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். எவ்ரிதிங் இன் லைஃப் வில் ஃபால் இன் பிளேஸ். இதுக்கு நான் கேரண்டி. இன்னொரு பதில் உங்களே சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். பாய்.